இன்றைக்கி பச்சை பயிறு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நாம் இதை சமைச்சு சாப்பிட்றத விட இப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா டைமும் நம்மளால் சமைக்காமல் சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணுறேன். எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸோட சமோசா பஜ்ஜிலாம் சாப்பிடும்போது அதனோட வச்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது 1 இன்ச் அளவு இருக்கும். ஒரு 6-7 பல் வந்து பூண்டும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் கலர் மாறுற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இல்லைனா பச்சை வாசனை வரும். நம்ம கிரேவி பண்ணும்போது பச்சை வாசனை வரும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரஃப்பாக கட் பண்ணி அதையும் இதனோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் கலர் மாறினா போதும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக கலர் மாறினாலே நமக்கு போதும். இது கூட அதே பெரிய சைஸ் அளவு தக்காளி நான் 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இதையே டபுள் ஆக்கிக்கோங்க. இது வந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது. இதில் நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1-2 கூட நீங்கள் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கூட 1-2. நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் எதுவும் சேர்க்கலை. வெறும் நார்மல் மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நாம் ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிறு, அதையும் ஒரே ஒரு ஆவி வச்சு அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வேக வச்சு எடுக்கும்பொழுது நம்ம அதில் முளைச்சி வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக கழண்டு வந்துடக்கூடாது. முழுசாக அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உடையக்கூடாது. ரொம்ப நேரம் நீங்கள் குக்கர்லலாம் வச்சிங்கன்னா ஒரு விசில் 2 விசில் வைப்பீங்க. அப்போ வந்து குக்கரில் அதெல்லாம் உடஞ்சி தனியாக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி முழுசாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சம் குழஞ்சிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கர்லலாம் வைக்கிறதுக்கு பதில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி உடையாமல் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் கூட உடையவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்கும். நாம் இதை வந்து சமையலுக்கும் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்பொழுது சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக ஊற வச்சு சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளை கட்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது வந்து ரொம்ப நாளெல்லாம் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாள் விட்டாலே போதும். நமக்கு இவ்வளோ பெருசாக நல்லா முளைச்சி கிடச்சிரும். இப்போ பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சீரகம் செவந்து வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து இதனோட கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அந்த ஜாரில் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா அலசிட்டு அதையும் இதில் கலந்துக்கோங்க. இது வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நாம் கிரேவியை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டோன்னா போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கியிருக்கோம். இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்மெல்லு வரும். நம்ம அதையும் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் எடுத்திருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற அந்த பச்சை வாசனையும் நமக்கு போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம ஜாரில் அரைச்சிருப்போம் இல்லையா, அந்த ஜாரில் வந்து ஒரு டம்ளர் போல் தண்ணி விட்டு அதையும் நல்லா அலசி அந்த தண்ணி இதில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் கூடவோ குறைவோ கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்டில் சிக்கன் மசாலா கிடைச்சாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பட்டை லவங்கம் இந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை இல்லையா, அதனால் இது போடும்போது நமக்கு நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் பொழுது நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை பயிரை அது கூட சேர்த்துடலாம்.
உங்களுக்கு இன்னும் நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு அப்படியே நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அதை மிக்ஸி ஜார்லையோ இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சோ நீங்கள் இது கூட கலந்துக்கலாம். அப்படியே மசிச்சு அது மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முழுசாகவே இது கூட நீங்கள் அப்படியே கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இதை அப்படியே விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிரேவி இன்னும் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் மேத்தி லீவ்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்கேன். மேத்தி லீவ்ஸ் நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு அதுக்கப்புறமா சேரும்பொழுது நமக்கு இதனோட அரோமா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடும்பொழுது இது எப்படி இருக்குன்னா நமக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற அந்த கிரேவி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ.